மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 14 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்குங்க. எபிசோட் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கதிரை காமிக்கிறாங்க. கதிர் வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களை அழைச்சிட்டு வந்துட்டு ஆட்டோவில் ஏற்றி வர்றதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காரு. அது யாருன்னா தனாவையும் மாயாவையும் பார்க்க வந்த அந்த பொண்ணுங்க. அப்ப அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க, இங்க பாருங்க, தனா பேசுறத பார்த்தா இந்த பேட்மிண்டன்ல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கே, நீங்க தான் அவளுக்கு தெரியாம பேர் கொடுத்தீங்களா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா, அவளுக்கு தெரியாம நான் தான் பேர் கொடுத்தேன். கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அதனால அவ கொஞ்சம் கோவத்துல இருக்கா. அதுக்காக இப்படி பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல சேர்ந்துக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. அதனாலதான் அவளோட பேரை அவளோட அனுமதியின்றி நான் கொடுத்தேன். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவ இந்த பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல சேர்ந்துப்பா, கண்டிப்பா அவ ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, கல்யாணத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது, ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது. ஆனா தனாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இப்போதைக்கு தனா ரொம்ப கோவத்துல இருக்கா, அது மட்டும் என்னால நல்லா கன்ஃபார்மா சொல்ல முடியும். அதுக்காக தனா கோவமா இருக்கான்னு அவளை விட்டு என்னால பிரிய முடியுமா? நான் என்னைக்குமே அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேன், அவளுக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, ரொம்ப சூப்பர் கதிர், உங்களை மாதிரி கிடைச்சதுக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அதே நேரத்துல கார்த்தி அந்த பக்கமா வராரு. அப்ப கார்த்தி வந்துட்டு கதிர் அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத கார்த்தி பாக்குறாரு. அப்ப கார்த்தி தூரத்துல இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறாரு. அப்ப கதிர் வந்து கார்த்திய பார்த்ததோட கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னைக்கு கூட பாத்தீங்கல்ல, நீங்க வந்துட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்ததோட கேக்கு வெட்டி தானா எனக்கு ஊட்டி விட்டால, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்னை ஏத்துப்பா. நேத்து நடந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல கூட அவ என்னை எதுவுமே சொல்லாம அந்த தாலியை வாங்கிக்கிட்டா. நான் தலையில குங்குமம் கூட வச்சு விட்டேன். இப்படி இருக்கையில கண்டிப்பா தானா சேஞ்ச் ஆயிட்டா அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தானா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை ஏத்து வாழ ஆரம்பிச்சிருவா. அவ கண்டிப்பா நான் சொல்றதையும் கேட்பா. அவளை ஒரு துஷ்ட சக்தி துரத்திக்கிட்டு இருக்கு, அது ஒரு நரி மாதிரி. அது பக்கத்திலே இருந்து தனா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தனாவை தான் வசப்படுத்த ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கதிர் கார்த்தியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த நெருக்கிட்டேந்து தனாவை பத்திரமா மீட்டு காப்பாத்திட்டேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமா தனாவை என்ன புரிஞ்சிக்க வச்சிடலாம். இப்போதைக்கு அந்த நரி தேவையில்லாததை தனா கிட்ட சொல்லி தன் வசப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு தெரியாது, அது கண்டிப்பா ஒரு நாள் தோத்து போயிரும் அப்படின்னு. அது வச்சிருக்கிற ஒரு பொருளை காமிச்சுதான் அந்த தனாவை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கண்டிப்பா அந்த நரியோட முழு சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவேன் தனாவுக்கு. அதுக்கப்புறம் தனாவுக்கு புரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, கதர், நீ என்னத்த பேசுறன்னு எனக்கு புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரியுது, தனாவுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நீ தூண் மாதிரி இருந்து தனாவை காப்பாத்துவ அப்படின்னு எங்களுக்கு நிறைய நம்பிக்கை வந்துட்டு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கதிரும் சரி அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் கேட்டதோட கார்த்திக்கு செம்ம டென்ஷன். இவ்வளவு தைரியம் இருந்தா இவன் என்ன நரின்னு சொல்லுவான் அப்படின்னு. அப்ப ஆட்டோ வருது. ஆட்டோ வந்ததோட அந்த பொண்ணுங்களை கதிர் ஆட்டோவில் ஏத்தி விட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்புறமா கதிர் பைக்ல ஏற போகும் பொழுது கார்த்தி நேரா கதிர் கிட்ட வந்து, ஏய் நெல்லுடா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கதிர் திரும்பி பார்த்து, என்ன வேணும் உனக்கு, டேய் அப்படின்னு சொன்னா வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்துட்டு தனாவை நெருங்குவ அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, புருஷனா இருக்கிற நான் நெருங்காம வேற யாருடா நெருங்க முடியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ நினைக்கிற தனாவை சீக்கிரம் உன் வசப்படுத்திடலாம் அப்படின்னு, ஆனா தனா இன்னுமே என்னதான் காதலிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, நீ நல்லவன் அப்படின்னு நினைச்சுதான் இத்தனை நாளும் தனா உன்னை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா என்னைக்கு நான் தாலி கட்டினோ அன்னைக்கே உன்னை மறந்துட்டா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, கேக் வெட்டி நான் தனாவுக்கு ஊட்டி விட்டேன். தனா ரொம்ப ஆசையா அந்த கேக்கை வாங்கிக்கிட்டா தெரியுமா, அதை நீ பாத்துருக்கணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தேவையில்லாம பேசாத, அவங்க அம்மா சொன்னதுனாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒன்னும் உனக்காக இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அன்னைக்கு நீ கோவில்ல வந்துட்டு தனாவை நீ உன் கூட கூப்பிட்டதே எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா தனா வரலன்னு சொல்லிட்டா, காரணம் என்ன தெரியுமா, நான் தான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, டேய் அதெல்லாம் கிடையாது, இது
ஜானகி சொல்றதுனால தான் அந்த தனா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா என்னைக்கு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வந்திருப்பா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. நீ ஒரு வீடியோ வச்சிருக்க, அது உன்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைன்னா நீ இப்படி பேசிருக்கே முடியாது. அன்னைக்கே நான் உன்னை போட்டு தள்ளியிருப்பேன். ஆனா மாயா தான் தடுத்துட்டான். அதோட ஏற்கனவே என்னால என் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. இப்ப மறுபடியும் என் பேர்ல கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னைக்கும் உன்னை நான் வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு நம்ம கதிர் சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, தனாவை நான் கண்டிப்பா அடையாம விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி ரொம்ப திமிரா பேசுறாரு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, உன்னால எதுவும் பண்ண முடியாது, தனா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல மனசு மாறி என்னை கண்டிப்பா ஏத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பார்க்க தானே போற அப்படின்ட்டு நம்ம கதிர் கார்த்தி கிட்ட சவால் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கார்த்தி கதிர் போனதோட, டேய் கதிர், நீ ஈஸியா தனாவை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது நடக்கவே நடக்காது. தனா இன்னுமே முழுசா என்னதான் காதலிச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கையில எப்படி வந்துட்டு உன்னை ஏத்துக்க ஆரம்பிப்பா? வாய்ப்பே கிடையாது. அப்படி அவ ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் நான் விட மாட்டேன், நான் தனாவை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் போனதோட சீனசை பண்ணி தனாவை காமிக்கிறாங்க. தனா ரூம்ல இருந்துகிட்டு இருக்காங்க. கார்த்தி நேரா வீட்டுக்கு போனதோட தனாவுக்கு கால் பண்றாரு. நம்ம தனா ஃபோனை வந்துட்டு தலகாணிக்கு கீழே வச்சிருக்காங்க. ஃபோனு ரிங் ஆனதோட தனா ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. என்ன இது, கார்த்திக் சார் நமக்கு கால் பண்ணுறாரு, எதுக்காக கால் பண்ணுறாரு அப்படின்னு தனா ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் கார்த்தி கால் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்போ தனா வந்துட்டு ரூம் கதவை போயிட்டு லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு மறுபடியும் ரூம்குள்ளே வராங்க. கார்த்தி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நீ இன்னைக்கு எடுத்து தான் தனா ஆகணும் ஃபோனை அப்படின்னு. அப்போ நம்ம தனா வந்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க, வெளியில கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஜானகி வந்துட்டாங்க. அப்ப தனா ஃபோனை மறுபடியும் தலகாணிக்கு கீழே வச்சுட்டு நேரா போயிட்டு கதவை திறக்கிறாங்க. ஜானகி நேரா தனா கிட்ட என்ன தனா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, சொல்லுங்கம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க வா அப்படின்னு சொல்ல, தனா கேக்குறாங்க எங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூட்டிட்டு போறாங்க. நேரா சாமி ரூம்கிட்ட போய் நிக்கிறாங்க. அங்க மாயாவும் நிக்கிறாங்க. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பொழுது இந்த வீட்டில் உள்ள விளக்க நான் டெய்லி நான் தான் கொளுத்துவேன். என்னைக்குமே இந்த விளக்கு அணைஞ்சதே கிடையாது. இனிமே இந்த பொறுப்பு உங்க 2 பேரோட பொறுப்பு. இனிமே நீங்க 2 பேரும் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். நீங்க தான் இந்த குடும்பத்தோட மருமகள்கள் அப்படின்னு. இது கேட்டதோட தனா கேக்குறாங்க, அம்மா எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, பொறுமையா இரு அப்படின்ட்டு நம்ம மாயா கிட்ட அந்த தீப்பெட்டியை கொடுத்து நீ கொளுத்துமா அப்படின்னு சொல்ல, நம்ம மாயை வந்துட்டு விளக்கு ஏத்துறாங்க. அவங்க ஏத்துனதோட நம்ம ஜானகி வந்து தனா கிட்ட கொடுக்க, தனா சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, இதெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. தனா சொல்றாங்க, இங்க பாருமா, அன்னைக்கு கோவில்ல கூட நீங்க சொன்னதுனாலதான் இதெல்லாம் பண்ணேன், இப்ப மறுபடியும் நான் பண்ணணுமா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அன்னைக்கு எனக்காக பண்ணியல்ல, இன்னைக்கு எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பட்டியை கொடுக்க, தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்துறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி சொல்றாங்க, 2 பேருமே சாமியை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்ல, மாயா கண்ணை மூடி சாமியை வேண்டுறாங்க. அப்ப தனா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா தனாவை காணும். ஜானகி கேக்குறாங்க, மாயா தனா எங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அவ அப்பயே போயிட்டா பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, என்னன்னு தெரியல பெரியம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம மாயா வந்து நினைக்கிறாங்க, கண்டிப்பா தனாவுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, அதனாலதான் அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தனா நேரா மாடிக்கு போக, தனா நேரா மாடிக்கு போயிட்டு ஃபோன் அட்டன் பண்றாங்க. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன தனா, என்னை சுத்தமா மறந்துட்டியா? என்னை பத்தி உனக்கு ஞாபகமே இல்லையா? இவ்வளவு சுலபமா என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு கேட்க, தனா கேக்குறாங்க, இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ன, தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன் எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தனா கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன தனா இப்படி பேசுற? உன்கிட்ட பேசுறதுக்காக தானே போனை வாங்கி கொடுத்தேன். அந்த கதிர் உன் கழுத்துல கட்டாய தாலி கட்டிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் கூட லைஃப் ஃபுல்லாக சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நீங்க மருந்து குடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்பதான் கார்த்தி நினைக்கிறாரு, ஐயோ இதை வேற சொல்லியிருக்கமா அப்படின்ட்டு. கார்த்தி தனா கிட்ட, இங்க பாரு தனா, அன்னைக்கு மருந்து குடிச்சிட்டேன், நல்ல வேலை
என் அத்தை வந்துட்டு என்னை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அன்னைக்கு உங்களை நான் தேடி வந்தேன், ஆனா அங்க யாருமே இல்லையே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதுக்குள்ளேயும் அத்தை என்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்க கூட்டிட்டு போகலைன்னா நான் உயிர் பொழைச்சிருக்கவே முடியாது, எனக்கு உன்னை பார்த்தே ஆகணும், நீ பண்ண வீட்டுக்கு சாயந்தரம் போல வரியா அப்படின்னு. இது கேட்டதோட தானா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, குங்குமத்தை வச்சுக்க தாலியில அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை வச்சுக்கிறாங்க. அப்ப தானே ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, இதே மாதிரி குங்குமம் டெய்லி உன் புருஷன் கையால வச்சுக்கணும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி ஓகே, வச்சுக்கிறேன் ஜானகி அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜானகி சொல்றாங்க, சரி அங்க தனா எங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, தனா மாடிக்கு போயிட்டா அப்படின்னு. உடனே ஜானகியும் சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் தனா கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு தனா, நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும், நீ சுலபமே என்ன மறந்துடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நான் உன் மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு, இதுக்கப்புறம் உங்க கூட பேசுறது தவறு, ஏற்கனவே இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஆனா நீங்க மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி சொல்றது தப்பு, நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையா பார்த்து அமைச்சுக்கோங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இல்லதனா, என்னால கண்டிப்பா உன்னை மறந்துட்டு வேற யாரையுமே ஏத்துக்கவே முடியாது, நான் கண்டிப்பா வந்துட்டு உன்னைதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு குறிக்கோளோட இருக்கேன் அப்படின்னு. தானே சொல்றாங்க, கார்த்திக் சார், முட்டாள்தனமா பேசாதீங்க, நான் வந்துட்டு கல்யாணமானவ, இதுக்கு மேலே நீங்க என்கிட்ட பேசுறது ரொம்ப தப்பு, தயவு செஞ்சு போனை வைங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜானகி அங்கேருந்து வந்துட்டு கதவை தட்டுறாங்க. தனா, கதவை தரமா அப்படின்னு. அப்ப தனா ஷாக் ஆகி, இங்க பாருங்க சார், எங்க அம்மா வந்துட்டாங்க, தயவு செஞ்சு போனை வைங்க அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ கண்டிப்பா வந்துட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு. தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் வர முடியாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், அன்னைக்கு மாதிரி நான் கண்டிப்பா நான் தற்கொலை பண்ணிப்பேன், நீ வரலைன்னா. இங்க பாரு, அன்னைக்கு ஏதோ என் அத்தை வந்து காப்பாத்திட்டாங்க, நான் சொல்லிட்டு வந்ததுனால, ஆனா இன்னைக்கு நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இந்த பண்ண வீட்டுல தான் இருக்கேன், நான் கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க, நீங்க எவ்வளவு பேருக்கு தைரியம் சொல்லியிருக்கீங்க, ஆனா இப்ப நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு வேற வழி தெரியல, நீ கண்டிப்பா இந்த பண்ண வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், அப்படி நீ வரலைன்னா நான் கண்டிப்பா சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி கதவை தட்டுறாங்க. தனா, எங்க இருக்க, கதவை தரமா, கதவை தரமா அப்படின்னு. தனா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக் சார், நான் மட்டும் அங்க வந்து வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு அது ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும், நான் கண்டிப்பா வரமாட்டேன், சொல்றது கேளுங்க அப்படின்னு. ஆனா கார்த்தி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு, நீ வந்துதான் ஆகணும், அப்படி நீ வரலைன்னா கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்டதோட தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப தனா வந்துட்டு நேரா கதவை திறக்க போனை ஒளிச்சு வச்சுட்டு, அப்ப ஜானகி கேக்குறாங்க, தனா என்ன கதவை திறக்கல அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, அம்மா தூங்கிட்டேன் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, பொய் சொல்லாத தனா, என் மேல உள்ள கோவத்துலதான் நீ கதவை திறக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எத்தனை நாள் இந்த மாதிரி கோவமா இருக்க முடியும், இங்க பாரு, நான் ஆரம்பத்துல கல்யாணமாகி வந்தப்போ எனக்கும் இது விருப்பம் இல்லாத வாழ்க்கை தான், உனக்கே தெரியும் எனக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு. ஆரம்பத்துல எனக்கு வீட்டுக்குள்ள வரவே இஷ்டமே இல்லை, அதுக்கப்புறம் இங்க உள்ளவங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவரும் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆணுச்சு, ஆனா புரிஞ்சுக்கிட்ட பிறகு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நீ கண்டிப்பா வந்துட்டு இந்த நிலைமையில தான் இருக்க அப்படின்னு நல்லாவே தெரியும், கண்டிப்பா ஒரு நாள் இந்த வீட்டுல உள்ளவங்களையும் கதிரையும் ஒரு நாள் நீ ஏத்துப்ப, நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லாதாவே நடக்கும், கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்காரு, அதனால சொல்றது கேளுதானா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. ஆனா தானா அமைதியா இருக்க. அப்ப ஜானகி தனா கிட்ட, உன் தாலியை வெளியில எடு அப்படின்னு சொல்ல, தனா கேக்குறாங்க, எதுக்குமா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, நீ எடு சொல்றேன் அப்படின்னு. தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை வெளியில எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறம் தனா தாலியை வெளியில எடுக்க ஜானகி அந்த தாலிக்கு வந்துட்டு பொட்டு வச்சு விடுறாங்க. இதை பார்த்துட்டு தனா ரொம்ப கோவமா இருக்காங்க. ஜானகி நேரா தனா கிட்ட, இங்க பாரு, கண்டிப்பா ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நீ ஏத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திய அவரோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. அப்ப அவர் வந்து பைக்ல வராரு. வந்துட்டு நேரா கார்த்தியை பார்க்க கார்த்தி சொல்றாரு, டேய் மாடிக்கு வாடா அப்படின்னு. உடனே அவரும் நேரா மாடிக்கு வராரு. அவர் கேக்குறாரு, என்னடா கார்த்தி திடீர்னு வர சொல்லியிருக்க என்ன அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு,
எல்லாம் ஒரு விஷயமா தான். சரி நான் கேட்ட பொருள் எங்க அப்படின்னு அவரும் அதை எடுத்து காமிக்க, அப்ப கார்த்தி சொல்றாரு இது போதும் எனக்கு அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு யாருடா அது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு உனக்கு தெரியாதா, தனாதான் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பையன் அதிர்ச்சி ஆகி என்னடா சொல்ற, அதான் தனாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு அவளுக்கு கல்யாணம் மட்டும்தான் ஆகியிருக்கு, நான் அவளை அடைஞ்சே தெரிவேன். இத்தனை பொண்ணுங்களை நான் அனுபவிச்சிருக்கேன், ஆனா அந்த தனா மட்டும்தான் என் கையில சிக்காம இருக்கா. அதனால அவளை கண்டிப்பா நான் அடையாம விட மாட்டேன், அதுக்குதான் இந்த பிளான் அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொல்றான் இங்க பாருடா, ஒரு டோஸ் அதிகமா போனுச்சுன்னாலும் கண்டிப்பா உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிரும், பாத்துக்கோ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு டேய் இத பத்தி என்கிட்ட சொல்றியா, எத்தனை யூஸ் பண்ணியிருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த பையனும் சரிடா என்ஜாய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இப்ப கார்த்தி அந்த மருந்தை வச்சுக்கிட்டு ஏதானா நீ கண்டிப்பா சாயந்தரம் இங்க வருவன்னு எனக்கு தெரியும், நீ வந்த பிறகு இருக்குடி அப்படின்ட்டு அந்த மருந்தை பாக்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தனவை காமிக்கிறாங்க. தனா நினைக்கிறாங்க ஒருவேளை நாங்க போனோம்னா கண்டிப்பா என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிரும் உண்மை தெரிய வந்துச்சுன்னா. ஆனா நான் போகாம இருந்தா கார்த்திக் சார் ஏதாவது பண்ணிப்பாரு, இதனால எங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும். இது மாதிரி தனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்காதனால தனாவை நினைச்சே கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ரகுராம் கொடுத்த வாக்க மீறினதுனாலதான் கார்த்திக்கு இப்படி ஒரு ஆபத்து அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இதனால எங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும், நம்ம போயிட்டு கார்த்தியை பார்த்துட்டு உடனே வந்துரும் அப்படின்ட்டு தனா யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு எழும்பி வராங்க. எழும்பி வந்துட்டு யாருக்கும் தெரியாம ரோட்ல நடந்து போறாங்க. அதே நேரத்துல சிவா அந்த பக்கமா வராரு. அப்ப சிவா தனா ரோட்ல போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன இது தனா மாதிரி தெரியுதே அப்படின்னு சிவா நினைக்கிறாரு. இவன் எதுக்கு இந்த நேரம் இப்படி போறான் அப்படின்ட்டு சிவா நேரா தனா பின்னாடியா ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு தனா வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் எதுவுமே நம்ம மாயாவுக்கு தெரியாது. சிவா நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு நேரா மாயா வராங்க. அப்ப சிவா நேரா மாயா கிட்ட மாயா தனா வீட்டுல இருக்காளான்னு பாரு அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க என்னாச்சு சித்தப்பா அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு நீ போய் பாரு அப்படின்னு. மாயா நேரா மாடிக்கு போயிட்டு பார்த்துட்டு வர தனா இல்லாததோட மாயா அதிர்ச்சியாகி ஓடி வராங்க. மாயா நேரா சித்தப்பாட்ட சித்தப்பா அங்க தனாவை காணோம் அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு இங்க பாருமா, ரோட்ல தனா போறத பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சியாகி என்ன தனா போனாளா. அப்ப நம்ம தனா வந்துட்டு நேரா தேடி போக இதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம சிவா சொல்றாரு நான் அப்பயே நினைச்சேன் கண்டிப்பா அது தனாவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, அவ இந்த மாதிரி போக மாட்டாளே அப்படின்னு நம்ம சிவா சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க சித்தப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு. சிவா சொல்றாரு தனா பாட்டுக்கு எங்கேயே கிளம்பி போயிட்டா, அவதான்னு எனக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது, நம்ம இப்போ போய் இப்ப தனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. மாயா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கண்டிப்பா அந்த கதிர் தான் ஏதோ சொல்லி தனாவை கூப்பிட்டுருக்கான் அப்படின்ட்டு நம்ம மாயா கன்ஃபார்ம் பண்றாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம தனாவை காப்பாற்ற போகிறது சிவாவா இல்லை மாயாவா, பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.